எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்காக அனிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது அமித்ஷா அஜெண்டா அச்சத்தில் அதிமுக. அமித்ஷாவின் வருகை எதிர்க்கட்சிகளுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. அமித்ஷாவின் வருகை தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பரபரக்கிறார் பாஜகவின் தமிழக தலைவர் எல் முருகன். அவர் சொல்வது போல அமித்ஷாவின் வருகை எதிர்க்கட்சிகளுக்கு அச்சத்தை கொடுக்கிறதோ இல்லையோ, அதிமுகவை ஏகத்துக்கும் பறக்க வைக்கிறது என்கிறார்கள் பாஜகவின் மூத்த நிர்வாகிகள். நவம்பர் 21 அன்று தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தரவிருக்கிறார். அரசு முறை பயணம் என்று மத்திய அரசு தரப்பில் இந்த பயணத்தை குறிப்பிட்டாலும், அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கியமான முன்னேற்பாடுகளும் இந்த பயணத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. சமீப காலமாக அதிமுக பாஜக இடையே நிலவும் பல்வேறு பிணக்குகளை சரி செய்யும் பயணமாக இருக்குமா அல்லது அதிமுக கூட்டணிக்கு முடிவுரை எழுதும் பயணமாக இது அமைந்துவிடுமா என்கிற கேள்விகளுடன் அமித்ஷாவின் பயணத்தை அதிமுக அரசு எப்படி அச்சத்தோடு பார்க்கிறது என்பதற்கு உதாரணமாக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய பத்திரிகை செய்தியை சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த 17 அன்று தமிழக அரசின் செய்தித்துறை சார்பில் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி மு பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டிலான புதிய நீர்த்தேக்க திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக அமல்படுத்த உள்ளார். ரூபாய் 67,378 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டிலேயே வராத திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக எதற்கு அமித்ஷா வர வேண்டும் என்பது முதல் கேள்வி. மேலும் அந்த நிகழ்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை தமிழக அரசு ஏன் தர வேண்டும் என்பது இரண்டாவது கேள்வி. அமித்ஷாவின் வருகையால் தங்களுக்கு எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதில் அதிமுக அரசு தெளிவாக இருக்கிறது. அதற்கே இந்த ஏற்பாடு என்று ஒற்றை பதிலை தருகிறார் அரசியல் நோக்காளர்கள். கடந்த சில மாதங்களாகவே பாஜக விவகாரத்தில் சில எதிர்மறையான போக்குகளை தொடர்ந்து கையாண்டு வருகிறது. அதிமுக அரசு குறிப்பாக பெரியார் சிலைக்கு காவி வண்ணம் பூசியவர்கள் மீது நடவடிக்கை, வேல் யாத்திரைக்கு தடை, மருத்துவ கல்வி, உள் இடஒதுக்கீட்டில் அரசாணை வெளியிட்டது என திராவிட கட்சிகளுக்குரிய பாணியை கையில் எடுத்து வருகிறார் எடப்பாடி. இது பாஜக கண்ணை உறுத்த ஆரம்பித்திருக்கிறது. மேலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழில் கருப்பர் கூட்டம் என்றாலும் காவி கூட்டம் என்றாலும் நடவடிக்கை ஒன்றுதான் என்கிற ரீதியில் வெளியிடப்பட்ட கருத்துக்களை பாஜக தரப்பு ரசிக்கவில்லை. இது குறித்து வெளிப்படையாகவே பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜக கை காட்டும் அரசுதான் அடுத்து தமிழகத்தில் ஆட்சி நடத்தும். அடுத்த அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும் என்று அந்த கட்சியின் தலைவர்கள் வரிசையாக அதிமுகவுக்கு அச்சமூட்டும் வகையில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் பாஜக களம் கண்டு அதிமுகவுடன் கூட்டணி அரசியல் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை தனி கட்சி மட்டுமே ஆட்சியில் இருந்து வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறையும் அதே நிலைதான் தொடரும் என்று சொல்லி பாஜகவின் கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அதிமுக தரப்பு. இந்த கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்து வரும் நிலையில் அமித்ஷாவின் தமிழக பயணம் முடிவானதும் தமிழக அரசியல் களம் மேலும் சூடு பிடித்திருக்கிறது. அமித்ஷா தன் தமிழக பயணத்தில் அரசு திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். தமிழக முதல்வர் தரப்பிலிருந்து சில கோரிக்கைகள் அமித்ஷாவிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பாகவே அந்த கோரிக்கையும் இருக்கும். இவற்றை தாண்டி இந்த பயண திட்டத்தில் வேறு எந்த சிறப்பும் இருக்காது என்று சிம்பிளாக சொல்கிறார்கள் இரண்டு கட்சிகளுக்கும் நெருக்கமான புள்ளிகள். சுருக்கமாக சொல்வதானால் அமித்ஷாவின் வருகை 1000 வாலா பட்டாசு அல்ல, புசு புசு கம்பி மத்தாப்பு என்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.